பெத்த பொண்ணு பொண்ணுக்கு இப்படி ஒரு காட்சி விஷுவல் வந்து எனக்கு சினிமாவோட நான் பார்த்தேன். மூத்த பொண்ணு தான் சொல்லி வைக்கணும். பத்த வச்சு நான் திருப்பிட்டு அது போடுச்சு. அது இங்கேயே விழுந்துச்சு. எல்லாரும் நிதானம் பண்ணுப்பா, அப்பாவுக்கு ரிலாக்ஸை பண்ணுற அது பண்ண அழுது சார். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. உடம்புல சேர்ந்த அது அது ஆதாரப்பூர்வமான உண்மை. நிறைய பேர் மன உளைச்சல் அதுன்னு சொல்கிறாங்க. அது மன உளைச்சல்ன்றது உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டாங்களா? நான் பார்த்துருக்கேன், பல முறை நான் அடிக்கடி போகிறது ஆஃபீஸ்க்கு. வதந்தியா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நேரத்துல அவர் குடிச்சதால தான் இது காரணம் பேசிக்கிறாங்க. அது இது ஏன்னா அன்னைக்கு சொல்லணும், இவன் இறக்குறல அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நான் ஆர்கே சுப்பிரமணிய சார், டி சிவா, சுரேஷ் காமாட்சி, இப்படி தனஞ்சன் சார், இதெல்லாம் போய் பார்க்குறோம். அவரை மரணம் செய்தி பாரச குடும்பம் அவர் அழுது எல்லாம் பார்த்ததை விட அவருக்கு வந்து பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி இறுதி சடங்கு பண்ற கொடுமை இந்த பொழுது. சமீபத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் நடந்த 2 மரணம் யாராலையுமே மறக்கவே முடியல. முதல்ல ஹுசைனி அவரோட மரணம், அதுக்கடுத்தது மனோஜ் பாரதி ராஜா சார் அவரோட மரணம். இந்த 2 மரணமும் ரசிகர்கள் மத்தியிலும் சரி, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலையும் சரி பெரும் தாக்கத்தை கொடுத்துருந்துச்சு. ஒரு பக்கம் பெரும் தாக்கத்தை கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த மனோஜ் பாரதி ராஜா சார் அவரோட மரணத்துக்கு பின்னாடி வந்து அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதாகவும், அதுக்கப்புறமா அவர் குடிச்சதாகவும், இந்த குடிச்சதால தான் அவர் வந்து இப்போ எதிர்பார்க்க முடியாமல் இறந்ததாகவும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உண்மையாக என்ன நடந்துச்சு சார்? இது 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 வந்து இது என்னன்னா, ஒரு செய்தியாக போகிறது ஓகே, ஒரு செய்தி மரணத்தின் செய்தி போட்டு தான் ஆகணும். அது ஆனால் நம்ம வந்து வியூகத்தின் அடிப்படையில் வந்து பேசக்கூடாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க மனோஜ் பாரதிராஜா பற்றி உடல்நிலை சரியில்லை, அது 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 ஆதாரப்பூர்வமான உண்மை. உடல்நிலை சரியில்லை வந்து ஆதாரப்பூர்வம். நிறைய பேர் மன உளைச்சல் அதுன்னு சொல்கிறாங்க. அவர் மன உளைச்சலுங்கிறது உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டாங்களா? உங்கள்கிட்ட அவர் பகிர்ந்துட்டாரா? நான் அப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகி போச்சு, நான் தொழில் அடைச்சிட்டேன், என்னை வெட்டி அடைப்பு இல்லை, எங்கேயுமே இல்லை. நான் பார்த்துருக்கேன், பல முறை நான் அடிக்கடி போகிறது ஆஃபீஸுக்கு. சிரிச்ச முதல் இருப்பார். அந்த அந்த பாரதிராஜாவோட பையங்கிறது துளி கூட நான் அந்த அவருடைய இது ஆக்டிவிட்டி பார்த்ததே இல்லை. குழந்தை இருப்பார். ஸோ வதந்தியாக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நேரத்தில் அவர் குடிச்சதால தான் இது காரணம் இல்லை பேசிக்கிறாங்க. அது 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 இது இல்லை. ஏன்னா அன்னைக்கு சொல்லணும், இவன் இறக்குறல அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நான் ஆர்கே சுப்பிரமணிய சார், தயாரிப்பு சங்க தலைவர் ஒரு டி சிவா, சுரேஷ் காமாட்சி, இப்படி தனஞ்சன் சார், இதெல்லாம் போய் பார்க்குறோம். அவரை காலையில் பாரதிராஜா பார்க்குறோம். அப்போ அவரும் இருந்தாருங்க? அல்ல, அவர் அங்கே இல்லை. பாரதினா ரொம்ப அவர் இடம் அவருக்கு உடம்பு சொல்லாமல் இருந்துச்சுல, ரொம்ப நாளைச்சு பார்த்து அப்படின்னு போய் மறையினதை பார்த்து ஒரு 2 ஹவர்ஸ் பேசியிருப்போம். ஓகே. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பாரதிராஜா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஊரில் தோட்டத்தில் வீடு இருக்குது தேனியில், நான் இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், கொஞ்சம் எனக்கு லேஸாக இருக்கும், ஒரு வெட்ட வழியாக இருக்கும், அப்படி சிலர் மரம் இது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அவர் ஓகே இவர் ஆசைப்படுறாருன்னு அப்புறம் உடனே டிராக்டர்லாம் ஃபோன் பண்ணி அங்கேயே அவ்வளோ தூரம் பயணம் சரியாக வர மாட்டேன், பயணம் ஓகேன்ட்டாங்க. அப்போ கார் எப்படி உட்காந்து போகிறதா, படுத்து வச்சுட்டு மாதிரி எந்த மாதிரி கார்லாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறோம், பாரதிராஜா பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம், இந்த மாதிரி அப்பா சொல்கிறாரு அங்கே ஊருக்கு போகலான்ட்டு, எப்படி அனுப்பலாமான்ட்டு. நல்லா தெளிவாக தான் அவர் இன்னும் நல்லா பேசினார். சார் அப்பா ஆசைப்படுறான்னா பண்ணிக்குவோம், இப்போ கொஞ்சம் நேரம் ஈர்த்து வரட்டும், இல்லைன்னா இருக்குது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டார். நல்லா தான் பேசினார், அதுவும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு தான் முடிச்சுட்டு தான் வரோம். ஈவினிங் பார்த்தா எங்களுக்கு இந்த செய்தி இல்லைன்னா மறுநாள் காலையில் இவரை ஊருக்கு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு பாரதிராஜா சார். நாங்கள் காரில் ரெடி பண்ணி இவரை யாராவது கூட போய் அங்கே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம். மறுநாள் எந்த கார் இனோவா இல்லை வேறு மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணலாம்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஈவினிங் இந்த மாதிரி செய்தி ரொம்ப ஷாக்காகி போச்சு. அதனால் இது எல்லாமே விதி.
நம்ம வந்து இது வந்து சூழ்நிலைன்னு சொல்கிறத இது விதி. அவர் வந்து ஹார்ட் மட்டும் அவருக்கு பிரச்சனை இல்லை, அது பண்ணியாச்சு. வேறு பிரச்சனையும் உடம்புல இருந்திருக்கலாம். அது அதில் இதாயிருக்கு. அதனால் உடல்நிலை தான் காரணத்தை தவிர மனநிலை அப்படிங்கிறத சுமத்த முடியாது. ஓகே. கடைசியா அவரு இறக்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது, இல்ல நான் அன்னைக்கு கேட்கல. அதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் சந்திச்சு பேசும்போது, அவரோட மனநிலை நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாரா? இல்லை சார், அது உங்களுக்கு இந்த படம் மார்கழி திங்கள். ஆமா. ஆமாமா. அது பெருசா அது ஒர்க் ஆகல. நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருந்தது. ம். நெறைய நல்ல அவருக்கு script வந்து வச்சிருக்காரு. இந்த கிரைம் ஸ்டைல்ல பண்ணணுங்கிறது தான் இது. அப்பா ஸ்டைல்ல பண்ணணுங்கிறது அவருக்கு இல்ல. ம். அ நான் அவ்வளோ இத பத்தி அதிகமா நான் அவர்ட்ட பேசல. ஓகே. ஆனா அவங்க அங்க இருப்பாங்கல்ல, ஆமா, ஆமா. அவங்கள பேசும்போது அவங்க சொன்னாங்க, மனோஜுக்கு ஒரு இங்கிலீஷ் படத்துல ஒரு கிரைம் ஸ்டோரி தான் வரும் அவருக்கு தாட்டு. அத ரெடி பண்ணியிருக்காரு. அவர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு சார். உடல் ஒத்துழைக்காம போச்சு. ஓகே. உங்க குடும்பம், உங்க ஒய்ஃப், உங்க பசங்க அவங்க கிட்ட பேசும்போது, அவங்க இப்போ என்ன அதான் மாரியான சார், நான் வந்து கடைசி வரைக்கும் இருந்தேன் சார். நான் வந்து அடக்கமட்ட வரைக்கும் கூட இருந்தோம். அ அப்போ அந்த அந்த லாஸ்ட் காட்சி இருக்குல்ல, அடக்கமட்டது. சினிமாவோட நான் பார்த்ததில்ல. ரொம்ப கண் கலங்கிட்டேன் அப்பலாம். அந்த மூத்த பொண்ணு தான் கொல்லி வைக்கணும். அப்போ அந்த மிஷினுக்கு முன்னாடி பாடி வச்சுட்டாங்க. பாடி மேல சூடா இருக்கு. இப்போ மூத்த பொண்ணு தான், பையன் இல்ல, பொண்ணு தான். ம். கொல்லி வைக்கணும். தீ 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 பத்த வச்சு அந்த சுடத்துல வைக்கணும். அது குடிச்சாங்க. பத்த வைக்கமான்ட்டு. முடியல சார், கையில அது பொண்ணு ஆடுது சார். அது திரும்பி பாடி பார்க்கல. அப்படியே ஒரு தீப்பெட்டி, சின்ன தீப்பெட்டி. அது என்ன பண்ணுச்சு, வச்சுட்டு இப்படி போடுது. அப்புறம் அது அந்த சின்ன குச்சில ம். போய் விழுகல. 2 ட்ரை பண்ணிச்சு விழல. அப்புறம் பெரிய தீப்பெட்டி குடுத்தாங்க. குடுத்தா திருப்பி அதே மாரி பத்த வச்சோனே திருப்பிட்டு அது போடுச்சு. அது இங்கேயே விழுந்துச்சு. அப்ப எல்லாரும் நிதானம் பண்ணுப்பா, அப்பாவுக்கு ரிலாக்ஸா பண்ற, பார்த்து பண்ணு. அது அழுது சார். முடியல. தேம்பி தேம்பி அழுதுட்டு, எப்படி பாடி மேல தீ ஒரு பொண்ணுக்கு மனசு வரும். அப்புறம் அதே கடைசியா பத்த வச்சா சூடத்த பார்த்து பத்த வச்சுட்டு அப்படி போட்டு திட்டு அப்படியே அம்மா அப்படியே விழுந்து திரும்பி ஆள ஆரம்பிச்சு. சூடேறி சரிஞ்சுச்சு. சினிமாவோட இந்த மாதிரி காட்சி பார்த்தோம். எனக்கு வந்து மரணம் செய்தி பாராசரம் பாராச கூட இருந்தோம். அவர் அழுகுறாரு எல்லாம் பார்த்தத விட, அது ஒரு பெத்த பொண்ணு அப்பனுக்கு இந்த காட்சி விஷுவல் வந்து அது வந்து சினிமாவில் நம்மளால பார்க்கலாம். அது இன்னைக்கு போனதுக்கப்புறம் அடிக்கடி எனக்கு அந்த அந்த பொண்ணோட ஃபேஸு முகம் அது தூக்கி போட்டு திருப்பிட்டு அப்படி போட்டோ அம்மா கட்டி பிடிச்சி அழுகுது. அது அது இப்போ வந்து ஒன்று பாரதிராஜா சார். அவருக்கு வந்து பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி இறுதிச் சடங்கு பண்ணுற கொடுமை எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது. அது ஒரு பெரிய இழப்பு, பெரிய இழப்பு. ஆனால் இன்னைக்கு ஒய்ஃபு, பெண் குழந்தைங்க இதுகளுக்கெல்லாம் அப்பா தானே. ஆமா. தாத்தாங்கிறது அப்புறம் அப்பா டெய்லி. ஆனால் அவ்வளோ செல்லமாக வச்சு வளர்ப்பாராம் பசங்க. குழந்தைகளுக்கு அவ்வளோ செல்லமாக என்னென்ன கேட்குதோ எல்லாம் வாங்கி கொடுத்து அவ்வளோ பாசம் வந்திருக்காரு. இப்போ அதுக்கெல்லாம் இந்த வயசில் அப்பாவை இழந்து அது நிற்கிறது, இதெல்லாம் பெரிய கொடுமை. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆண்டவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தேர்த்து கொடுத்து பண்ணணும். அதே மாரி ஒரு சித்தப்பா, அவர் வந்து அந்த நடக்கிற வீடியோ பார்த்திருந்தேன். அதுவுமே பெரும் நம்ம இவங்கெல்லாம் மனோஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவோட ஆ. சித்தப்பா இவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. சில இடத்துல பார்த்துருக்கேன். ம். இவர் வந்து சித்தப்பா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. அவர் எல்லாருமே அப்படி தான் பழகுவார். ஆனால் அப்பா பாசம் ஒன்று இருக்கு அவர்கிட்ட. நான் நிறைய கவனிச்சிருக்கேன். அப்பான்னு வாயில வரும். ஒரு இடம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தா அப்பாவுக்கு பாடி கட்டு மாதிரி இருக்கு. ஒரு படம் ஃபஸ்ட்டு அமீர் ஹீரோ வச்சு மாற்றினாங்க படம். அவங்க ஊரில் பூஜை போட்டாங்க. ம். அவங்க ஊரில் பூஜை போட்டாங்க. நல்ல பேர் பார்த்துச்சு எனக்கு.
அங்கே அப்போ மணிரத்னம் சார், பாலு மகேந்திரா, எல்லாருமே பெரிய பெரிய இயக்குனர்லாம் அழைச்சி போய் பாரதியார் சொந்த மண்ணில் அவர் சொந்த ஊரில் பூஜை போட்டார். என்னன்னா அப்புறம் அவர் சிரிச்சு சொன்னார், என் ஊர் மண்ணில் பெரிய பெரிய இயக்குனரோட கால்லாம் படணும் அப்படின்ட்டு மொத்த ஏகப்பட்ட இயக்குனர் அன்றைக்கி வந்தாங்க. அன்றைக்கி சொன்னேன், மணிரத்னம் சார், பாக்கியராஜ் சார், பார்த்திபன், பாலு மகேந்திரா, நிறைய இயக்குனர். அவருக்கு அது ஒரு ஆசை, நம்ம ஒரு மண்ணில் பெரிய, ஆனால் இவர் இயக்குனராக அந்த உணர்வு அவருக்கு இருந்திருக்கு. ஆமாம். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தா அப்போ தான் பார்த்தேன் மனோஜை. எங்கேயுமே பாராஜ பையன் நம்மளும் ஹீரோவாக இருக்கான். இந்த அந்த சொல்லுவாங்க பாடி கார்டு போவாங்கல்ல, பவுசர், அது மாதிரி தான் அன்னைக்கு ஓடி வாடி நான் பார்த்தேன். துள்ளிவிட அவர்கிட்ட அந்த இது இல்லையே, ஏன்னா அப்பா ஃபங்க்ஷன், அப்பாவுக்கு நிறைவாக இருக்கணும் அப்படின்ட்டு ஓடி ஆடி ஒரு சேர் போட்டு ஒரு சேர் எடுத்து போடுறது, அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டார். அப்பா மேலே அவருக்கு அது எப்போ அப்பா விட்டு கொடுக்க மாட்டார். மனசுக்குள்ள சில கோவம் இருக்கலாம், ஆனால் எங்கேயுமே அப்பா இங்கே விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளோ பாசமான ஆள். அவர் மேலே கோவம் ஏதாச்சும் இல்லை, எல்லாருக்குங்க சார். எங்கள் அப்பா மேலே எனக்கு கோவம் இருக்கும் சார். உங்கள் அப்பா மேலே சில நேரத்தில் உங்களுக்கு கோவம் வரும். அப்பா உங்களுக்கு கோவப்படாத பையனே இருக்க முடியாது உலகத்தில். ஓகே, யாரும் முடியாது. விஜய் சார் கூட விஜய் மேலே கோவம் இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம், அப்பா அவங்களுக்கு கோவம் இல்லாத பையனை சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் போய் எல்லாருக்கும் அது இயல்பு. ஏதோ ஒரு வகையில் சில கோபங்கள் இருக்கும். அப்பா மேலே கோவமே இல்லாமல் ஒரு பையனை வளர்த்தாங்கன்னா அந்த பையனை சரியில்லாமல் வளர்த்துக்கலாம் அர்த்தம். அப்பான்னா அந்த ஒரு கண்டிப்பு இருக்கணும், பையன் கரெக்டாக வளரும் போது அக்கறை இருக்கணும். அந்த அக்கறைப்படும் தான் பையனுக்கு அப்பா மேலே கோவம். செல்லம் கொடுத்தா அதுக்குள்ளே உருப்பிட போகும். அப்போ உலகத்தில் வந்து எல்லா முருகருக்கே அப்பா மேலே கோவம் வச்சா இல்லையா? ஆமாம், அதான். கடைசியாக ஒரு கேள்வி. கடைசியாக பாரதி ராஜா சார் கிட்ட நீங்கள் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் உங்ககிட்ட? இப்போது அன்னைக்கு பேசும்போதும் இந்த குறை பையனை பற்றி என்ன எவ்வளோ பேசணும் பையனை பற்றி பேசிடுவார். இப்போ இழந்ததுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தையை அவர் சொல்ல முடியல. அவர் துடிப்புனா என் குழந்தை, இப்போ குழந்தைங்கிறார். பிள்ளை கூட வார்த்தை வச்சு என் குழந்தை போயிட்டு வாங்க, என் குழந்தை எடுத்து போயிட்டான், இப்போ எதிர்வாக்கிலேயே டான்ட்டு அந்த இதுதான் அவர். இப்போவே அவர் அவர் பையன் ஜெயிக்கல, அதில் அவர் வராது. நம்ம பேசுவோம் சார், புரியுது. ஒரு அப்பனுக்கு கண்டிப்பாக பையன் ஜெயிக்கல எல்லாம் வராது. பையன் போயிட்டான் சார். பையன் இப்போ அவங்களோட பிளட்டு, அவரோட வாரிசு, அது ஜெயிச்ச வரிசையில் அது வாரிசு. இதுதான் இந்த வயசில் அவருக்கு அதுதான் இப்போ இருக்கும். எனக்குன்னு ஒரு ஒரே புள்ள போச்சு அப்படிங்க அந்த இது சொல்லிட்டே இருக்காரு. தவிர நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணிப்போம். நான் அதை பற்றி கேட்கல, அதான் ஜெயிச்சாங்களா இல்லையா அதை பற்றி பேசல, சும்மா நார்மலாக. குறை இல்லை, அவருக்கு இது பெரிய இழப்பு. அவ்வளோதான் சொன்னல, அவருக்கு மற்ற எல்லாமே ஆண்டு நிறைவாக கொடுத்துட்டான். பெரிய குறை, பெரிய அடி, பெரிய இழப்பு, பெரிய தோல்வி எல்லாம் கலந்தது தான் அந்த மனோஜோட மரணம். பாரதி அவருக்கு Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.